டேனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். இன்றும் 17/7/2026 வழமை போல் முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முன்னாள் பொலிஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன உயிரிழந்தார். துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் அவர் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் தமக்கு தாமே துப்பாக்கிச் சூட்டை ஏற்படுத்தி கொண்டு தற்கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. 1986 உதவி பயிற்சி போலீஸ் அத்தியட்சராக போலீஸ் சேவையில் இணைந்து கொண்ட சி.டி. விக்ரமரத்ன 34 வருடங்களுக்கும் அதிக காலம் போலீஸ் சேவையில் ஈடுபட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அடுத்து போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித்த ஜெயரத்ன கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்ட நிலையில் பதில் போலீஸ் மா அதிபராக சி.டி. விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் 1 வருடமும் 7 மாதங்களும் குறித்த பதவியை வகித்து வந்ததுடன் பின்னர் 35வது போலீஸ் மா அதிபராக கடமைகளை பொறுப்பேற்றிருந்தார். இந்நிலையில் 2023 நவம்பர் மாதம் 25 அவர் தமது கடமைகளிலிருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவு. இலங்கை வெளிநாட்டு ஊழியர்களுக்கான முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வு ஊதிய திட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு கண்டு அதனை வரவிருக்கும் தேசிய வரவு செலவு திட்டத்தில் சேர்ப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சுக்கு 2026 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்வதற்கும் 2027 முன்கூட்டிய வரவு செலவு திட்ட கலந்துரையாடலின் போதுவே ஜனாதிபதி நேற்று செயலகத்தில் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்தார். இலங்கையின் பொருளாதாரத்திற்கு வெளிநாட்டு ஊழியர்கள் வழங்கும் முக்கிய பங்களிப்பை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி திசாநாயக்க நாட்டின் பிரதான வெளிநாட்டு செலாவணி வருவாய் வழிகளில் ஒன்றாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்ந்து காணப்படுவதாக குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பை வழங்குவதற்கு மிகவும் முறையான மற்றும் நிலையான ஓய்வூதிய பொறிமுறை நிறுவ வேண்டியது அவசியத்தை வலியுறுத்துகிறார். இந்த முயற்சியை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் மாவட்ட மட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதை மேம்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கீடுகள் மாவட்ட அபிவிருத்தி குழுக்களுக்கும் சுற்றுலாத்துறை குழுக்களுக்கும் இடையிலான சிறந்த ஒருங்கிணைப்பின் மூலம் திட்டங்களை விரிவாகவும் திறமையாகவும் செயல்படுத்துவதற்காக மாவட்ட செயலாளர்களால் நிர்வகிக்கப்படும் நிதிக்கு நேரடியாக வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை சீகிரியா, கலேவல மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளை மையமாக கொண்ட அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. ஒருங்கிணைந்த திட்டமிடல் மூலம் நேரம், வளங்கள் மற்றும் மனித உழைப்பை சேமிக்கவும் ஒட்டுமொத்த திட்டத்தின் செயல்திறனை மேம்படுத்தவும் முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வீதி அபிவிருத்தி அதிகார சபை, சுற்றுலா அமைச்சு மற்றும் தொல்பொருள் திணைக்களம் ஆகியன இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த அபிவிருத்தி கட்டமைப்பின் கீழ் இத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். விபத்தில் பறிபோன இளைஞனின் உயிர். வீதியில் ஊற்றப்பட்ட நீரில் சறுக்கி விழுந்த இளைஞன் எதிரே வந்த பேருந்து சில்லுக்குள் சிக்கி உயிரிழந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. அம்பாறை மருதமுனை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகாமையில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வேலைக்காக சென்று கொண்டிருந்த இளைஞன் வீதியில் ஊற்றப்பட்ட நீரில் மோட்டார் சைக்கிள் சறுக்கி விழுந்ததில் எதிர் திசையில் அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து சில்லுக்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இவ்விபத்தில் உயிரிழந்தவர் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வரும் ஜெயராம் ஜெகதீஸ்வரன், வயது 36 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் மட்டக்களப்பு கல்லடி இசை நடன கல்லூரி வீதியை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது மத்திய கிழக்கில் நிலவி வரும் யுத்தம் காரணமாக அனைத்து பயணிகளும் விமான நிலையத்துக்கு வருகை தர முன்னர் மத்திய கிழக்கின் நிலவரம் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்கும்படி நாம் அறிவுறுத்துகிறோம். ஏதேனும் ஒரு காரணத்தால் நிலைமை மோசமடைந்தால் விமான சேவைகள் நிறுத்த வேண்டி ஏற்படலாம். எனினும் தற்போதைக்கு அத்தகையதொரு நிலைமை இல்லை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தொடர்பாடல் முகாமையாளர் தீர்ப்பால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார்.
மற்றொரு செய்தியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.